சகாரா சதுப்பு நிலத்தின் நடுவில் இரவில் தவளைகள் ஜாஸ் பாடலை பாடும். மின்மினி பூச்சிகள் தேவதை விளக்குகளைப் போல ஒளிரும். அங்கு மைலோ என்ற ஒரு சிறிய கொசு வசித்து வந்தது. ஆனால் மைலோ மற்ற கொசுக்களைப் போல இல்லை. அவரது சகோதர சகோதரிகள் தங்கள் ஜிப்பி பறக்கும் பயிற்சியையும் ரகசியமாக கடிப்பதையும் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது மைலோ லில்லி மலர்களின் அருகே அமர்ந்து சேற்றில் கால்களை ஊன்றி விளையாடினான் அல்லது ஆமைகளுக்கு பாடல்களை முனகினான். நீ கடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மைலோ, அவன் அம்மா ஒரு நாள் சொன்னாள். கொசுக்கள் அப்படித்தான் செய்யும். ஆனால் நாம் கடிக்க வேண்டுமா? மைலோ கேட்டான். இது மக்களை அரிப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்துகிறது. நாம் வேறு ஏதாவது செய்தால் என்ன செய்வது? மற்ற கொசுக்கள் சத்தமிட்டு தங்கள் சிறிய கண்களை உருட்டின. யாரும் கடிக்க விரும்பவில்லை என்று கிண்டல் செய்தனர். ஒதுக்கப்பட்டதாக உணர்ந்த மைலோ காட்டுக்குள் சத்தமிட்டு ஓடினான். அவன் பறந்து செல்லும்போது ஒரு முள் புதரில் சிக்கிய ஒரு சிறிய முயலைக் கண்டான். ஐயோ என்றது முயல். நான் ஒரு பட்டாம்பூச்சியை துரத்தினேன். அதனால் நான் இங்கு சிக்கிக் கொண்டேன். மைலோ முயலை சுற்றி வந்தது. கவனமாக தனது சிறிய இறக்கைகளை பயன்படுத்தி முயலின் மூக்கை கூச்சப்படுத்தினான். முயல் மிகவும் பலமாக தும்மியது. அதனால் முயல் புதரிலிருந்து வெளியே வந்தது. நீ என்னை காப்பாற்றினாய் என்று முயல் சிரித்துக்கொண்டே கேட்டது. உன் பெயர் என்ன? மைலோ என்று வெட்கத்துடன் சொன்னான். சரி மைலோ, நான் இதுவரை சந்தித்ததிலேயே நீதான் அழகான கொசு என்று முயல் கூறியது. அது மைலோவின் இறக்கைகளை பெருமையுடன் சலசலக்க வைத்தது. மைலோவின் கருணை பற்றிய செய்தி காடு முழுவதும் பரவியது. விரைவில் விலங்குகள் எல்லா வகையான சிறிய பிரச்சினைகளுடனும் அவனிடம் வந்தன. சிக்கியது இறக்கைகள் கொண்ட தேனீக்கள், அரிப்பு வால்கள் கொண்ட அணில்கள், தூங்குவதற்கு ஒரு தாலாட்டு மட்டுமே தேவைப்படும் ஒரு எரிச்சலான வயதான ஆந்தை கூட. மைலோ காட்டின் உதவியாளர் என்று அறியப்பட்டார். என்னவென்று தெரியுமா? அவரது கொசு குடும்பம் கவனிக்கத் தொடங்கியது. ஒரு நாள் அவரது சகோதரி மாலா, உனக்கு தெரியுமா மைலோ, நேற்று நான் ஒரு கம்பளி பூச்சிக்கு உதவி செய்தேன். அது ஒரு விதத்தில் நன்றாக இருந்தது என்றார். மைலோ சிரித்தான். பார்த்தாயா, கொசுக்கள் கடிப்பதை விட வேறு விஷயங்களிலும் சிறப்பானதாக இருக்கலாம். அந்த நாளிலிருந்து மைலோவின் குடும்பம் சத்தமிட்டு கடிக்கவில்லை. அவர்கள் கருணையுடன் சத்தமிட்டனர். மேலும் சகாரா சதுப்பு நிலம் முழு உலகிலும் மிகவும் அன்பான, விசித்திரமான இடமாக மாறியது.